இது மழைப்பாடல். மேகம் அம்பாள் மாதிரி கருப்பா இருக்கு, மின்னல் அவ எடை மாதிரி இருக்கு. அப்ப இடை வந்து மின்னல் மாதிரி இருக்கணுமா? மாணிக்கவாசக சாமி சொல்றார், அந்த பெண் சிவ அம்பாளுடைய எடை மாதிரி மின்னல் இல்லை, மின்னல் மாதிரி எடை. இடி இடிக்குதே அவ காலில் போட்டிருக்க சிலம்பு ஒலியா, மழை பெய்தே அவள் திருவருளாம். அப்படி இருக்க வேண்டும். இதுல ஒரு நயம் பாருங்க, அம்பாளுக்கு 5 பேர் வைக்கிறார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி. திருவடி மேல் பாட்டு. அப்புறம் நம் தம்மை ஆளுடையாள். அப்புறம் 4 சொன்னாரா, கடைசி அவள். பாட்டை பூரா படிச்சு பாருங்க. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பின் திருப்புருவம் என்ன சிலை குளவி நம்தம்மை ஆளுடையாள், தன்னில் பிரிவிழா எம்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள். நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மலையேலோர் எம்பாவாய். முதல்ல அம்பாளை உடையாள்னாரு, அப்புறம் ஆளுடையாள்னாரு,
அப்புறம் எம்பிராட்டின்னாரு, அப்புறம் நம் தம்மை ஆளுடையாள்னாரு. கடைசி புத்தி வந்துருச்சு, அம்பாளை விளக்க முடியாது, அவள் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவள், அவள்னு முடிச்சு விட்டார். முந்தி அவள் நமக்கு. ஆண்டவனை பத்தி என்ன சொல்றான்? அவனன்றி ஓரளவும் அசையாது. எவனன்றி நான் கேட்கறது? கல்யாணம் ஆச்சு, பொண்ணு அப்பாட்ட வந்தது, அப்பா சினிமாவுக்கு போறேன். எப்படி போறேன்? அவர் கூட்டிக்கிட்டு போறாரு. இந்த அப்பன் அறிவில்லாதவனா இருந்தா எவருன்னு கேட்பேன். புரியுதா? சொல்ல முடியாத பொழுது அவள் வெய்யோனொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அப்படி சொல்ற பொழுது அந்த சீதா தேவிக்கு எந்த அடமொழியும் கொடுக்க முடியாது. ஐயனும் அடகனும் அவளும் துஞ்சம்பாரு. அது மாதிரி அம்பாளை அவள் என்று சொல்லி அவள் பெருமையை சுட்டி காட்டிய மலைப்பாடல் இது. இதை பாடிய கீர்த்தனாவுக்கு வாழ்த்துக்கள்.